அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமெனுகோபால். பொருத்தமான தம்பதிகள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி பேசலாம். பொருத்தம் அப்படிங்கிறது உடல் பொருத்தம், மன பொருத்தம் இரண்டும் இருக்கிறது தான். ஒரு ஜாதகத்தில், ஆண் ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் ஒரே ராசியில் இருக்கணும், ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்கணும், அல்லது ஒன்றுக்கொன்று திரிகோணங்களில் இருக்கணும். இப்படி இருக்கிறது அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவியும் இவரும் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க அப்படிங்கிறத காட்டும். அதே சமயத்தில் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் ஒரே ராசியில் இருக்கணும், ஒன்றுக்கொன்று திரிகோணங்கள் இருக்கணும், அல்லது இருவரும் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்கணும். இந்த அமைப்பும் பெண் ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகரும் அவருடைய கணவரும் ரொம்ப அந்யோன்யமாக அஃபெக்ஷனாக இருப்பாங்க அப்படிங்கிறது அந்த பொண்ணு ஜாதகம் சொல்லணும். இப்போது இந்த ரெண்டு ஜாதகத்தையும் நம்ம இணைக்கிறோம். ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் இந்த அமைப்புள்ள ஜாதகத்தில் இணைச்சோம்னா கண்டிப்பாக அவர்கள் ஈருடல் ஓருயிர் தம்பதிகளாக வாழ்வாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, குருவும் சுக்கிரனும் செவ்வாயும் சுக்கிரனும் இருவரும் ஒரே கான்செப்டில் இருக்காங்க. அப்போ கணவன் ஜாதகத்தில் என்ன சொல்லுது? கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பாங்கன்னு சொல்லுது. மனைவி ஜாதகத்தில் என்ன சொல்லுது? மனைவியும் கணவனும் அந்யோன்யமாக இருப்பாங்கன்னு சொல்லுது. அப்போ இந்த அமைப்பு உள்ள ஜாதகம்தான் பொருத்தமான தம்பதிகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். கருத்து வேறுபாடுகள் வராமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறு தகவல். இதை தவிர லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒருவர் வீடு ஒருவர் மாறி அமைந்தாலும் அந்த அமைப்பும் பொருத்தமான தம்பதிகளை தோற்றுவிக்கும் என்பது பொதுவான தகவல். மற்றபடி ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. பொது பலன் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி, வணக்கம்.